வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வெரைட்டி ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கு, இல்லை சாம்பார் சாதம், புளிக்குழம்பு கூட இந்த துவையல் சாப்பிட்லாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, தேங்காய் எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், வரமிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி, புளி பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து துவையல் வந்து நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி, ஒரு 4 பேர் பெரியவங்களும் ஒரு சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி துவையலுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆளுங்க நிறையா இருக்காங்கன்னா தேங்காயும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க. வரமிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு சின்ன வடை சட்டி வச்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா வந்து ஒரு தாளிப்பு கரண்டி கொஞ்சம் பெருசாக இருந்தால் அது கூட வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சோண்டு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதில் வந்து கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பு வந்து நல்லா வறுபடணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வரட்டும். கோல்டன் ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம். அதுக்குள்ளே வந்து நம்ம இதில் தேங்காய், வரமிளகாய் இதெல்லாம் சேர்க்கணும். அதனால் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வரப்போது நம்ம இதில் வந்து தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வந்துட்டு இதில் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்து ஒரு நிமிஷம் கழித்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நீங்கள் துருவலாகவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்படி இப்போது தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு. அதுலேயே புளியையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கணும், இருந்தாலும் அதில் சேர்த்துக்கலாம் அப்படியே புளியையும். இப்போது இதுலேயே துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஓரளவு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம், கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம துவையல் சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போது நம்ம துவையல் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். இது வந்து எல்லா சாதத்துக்குமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸு, புளிக்குழம்புக்கு கூட பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம என்ன துவையல்னு சொல்லுவோம்னா கடலைப்பருப்பு துவையல்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இதில் தேங்காயும் கடலைப்பருப்பும் தான் மெயினாக நிறையா சேர்த்துருக்கோம். அதனால் இது தேங்காய் கடலைப்பருப்பு துவையல். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.